கணவனை இழந்த காதல் சொல்ல வந்தேன் பட நடிகை 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? நடிகை மேக்னா ராஜ் நடிகர் அர்ஜுனோட தங்கச்சி பையனான சிரஞ்சீவி சர்ஜாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 2 வருஷங்கள்ல மேக்னா ராஜ் கர்ப்பமா இருக்கிறப்போ மாரடைப்பால சிரஞ்சீவி உயிரிழந்துட்டாரு. அவர் இறந்து 4 வருஷங்களா தன்னோட பையன் கூட வாழ்க்கைய கடந்துகிட்டு இருக்கக்கூடிய மேக்னா ராஜ் 2வது கல்யாணம் பண்ணிக்க போறதா வதந்திகள் வெளியான நிலையில அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க மேக்னா. கன்னட சினிமாவுல முன்னணி நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்த மேக்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் மாதிரியான மொழிகள்லயும் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல காதல் சொல்ல வந்தேன் படம் மூலமா பிரபலமான இவங்க உயர்திரு 420, நந்தா நந்திதா மாதிரியான படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. தமிழ் படமான பொல்லாதவன், திமிரு படங்களோட கன்னட ரீமேக்லயும் நடிச்சு ஹிட் கொடுத்திருக்காங்க. சிரஞ்சீவி சார்ஜாவோட மறைவுக்கு பின்னாடி மேக்னா ராஜ் அவர் தன் கூடயே இருக்கிறதாவும் அவரே தன்னோட பையனா பிறந்திருக்கிறதாவும் நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தனிமையை போக்க கன்னடம் அப்புறம் மலையாள படங்கள்லயும் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில மேக்னா ராஜ் 2வதா கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறதா திடீர்னு வதந்திகள் வெளியாச்சு. இந்த 2வது கல்யாணம் பத்தின கிசுகிசுக்கு பதில் கொடுத்த மேக்னா ராஜ் தன் கணவரோட இருக்கக்கூடிய போட்டோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தனக்கு சிரஞ்சீவி தான் கணவர், தன்னோட வாழ்க்கையில இனி யாருக்குமே இடமில்லை அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. சில பேர் திருமணம் பண்ணிக்க சொல்றாங்க, சில பேர் குழந்தைய பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எதை கேட்கறது அப்படின்னு எனக்கு புரியல. இந்த நிமிஷத்தை வாழ்ந்துடணும் அப்படின்னு என்னோட கணவர் எப்பவுமே சொல்லுவாரு. அதனால நான் எதை பத்தியுமே யோசிக்காம என்னோட பையனோட எதிர்காலத்துக்காக வாழ்ந்துட்டு வரேன். இளம் வயசுலயே நடிகை மேக்னா ராஜ் கணவனை இழந்த நிலையில மறுமணம் செஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு அவங்களோட குடும்பத்தினரே வற்புறுத்தி வர்றதாவும் பேச்சுக்கள் கிளம்பியிருக்கு.